ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறமாவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்படின்னா நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவும் சரியாக இருக்கணும். அதுலேயும் நம்ம தினமும் சாப்பிட வேண்டிய காய்கறிகள் சத்தானதாக இருந்துச்சுன்னா 60 வயசுக்கு அப்புறமாவும் நம்மளோட ஆரோக்கியம் அதிகரிக்குமே தவிர எந்த பிரச்சனைகளும் வராது. 60 வயசுக்கு அப்புறமா கட்டாயமாக சாப்பிட வேண்டிய 5 காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் தக்காளி. தக்காளி அப்படின்னா அது வெறும் ஒரு சின்ன பழம் தானே, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இதயத்தோட காவலன் அப்படின்னா தக்காளியை சொல்லலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் இருக்குல்ல, இது இதய நோய் வராமல் தடுக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட இந்த தக்காளியில் இருக்கு. சருமம் சார்ந்த பிரச்சனைகள் 60 வயசுக்கு அப்புறமும் வராமல் தடுக்கும். சரும சுருக்கங்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் தக்காளி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயதான தோற்றம் வர்றதை கூட தடுத்துரும். டெய்லி தக்காளியை நீங்கள் சாப்பிடலாம். தக்காளியை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். பச்சையாக சாப்பிட பிடிக்கும்னா பச்சையாக சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சமையலில் கூட நீங்கள் தக்காளியை சேர்த்து சாப்பிடலாம். என்றும் இளமையோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 60 வயசுக்கு அப்புறமா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு காய்கறினாலும் தக்காளி தான். செகண்ட் ஒன் பூண்டு. சமையலறையில் இருக்கக்கூடிய சாதாரண பூண்டு இருக்குல்லங்க, அது பல நன்மைகளை நமக்கு தருது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, ஒரே கல்லில் 3 மாங்கான்னு சொல்கிற மாதிரி பூண்டு சாப்பிட்டிங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சுக்கலாம். கெட்ட கொழுப்பை கூட குறைச்சிடும். 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு பூண்டு அப்படிங்கிறது ஒரு அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். தினமும் 1லேருந்து 2 பல் பூண்டை பச்சையாக சாப்பிடலாம். பச்சையானா பச்சையாகவே சாப்பிட்றாதீங்க. அதாவது எண்ணெய் ஊற்றாமல் வடை சட்டியில் போட்டு வறுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பூண்டை சுட்டு நீங்கள் சாப்பிடலாம். சமையல்லையும் பூண்டை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப 60 வயதுக்கு அப்புறமா வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கலாம். தேர்ட் ஒன் வெண்டைக்காய். வெண்டைக்கான்னு சொன்னோன்னே நினைவுக்கு வர்றது வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளைக்கு நல்லது அப்படிங்கிறது தான். ஆமாங்க, அது உண்மைதான். 60 வயசுக்கு அப்புறமா ஞாபக மறதி வர ஆரம்பிச்சிடும். எந்த பொருளை எங்கே வச்சோம் அப்படிங்கிறது கூட மறக்கிற அளவுக்கு ஞாபக மறதி வர ஆரம்பிச்சிடும். 60 வயசுக்கு அப்புறமா இருக்கிறவங்க வெண்டைக்காயை சாப்பிட்றப்ப உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கும். இந்த வெண்டைக்காயில் விட்டமின் சி, போலேட் சத்துக்கள்லாம் இருக்குது. இது மூளை நரம்புகளை பலப்படுத்துது. சர்க்கரை நோயாளிகளுக்கு 60 வயசுக்கு அப்புறமாவும் ஒரு சிறந்த உணவுனா வெண்டைக்காய் தான். வெண்டைக்காயை கூட்டு, பொரியல், குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது வெண்டைக்காயை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் இருக்குல்ல, அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா 60 வயசுக்கு அப்புறமாவும் இருக்கக்கூடிய நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. வெண்டைக்காயை பச்சையாக சாப்பிடலாம். அப்படி பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் வராமல் தடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குனாலே நம்மள பலரும் பயப்படுவோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயு பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுனால தான். உருளைக்கிழங்கை அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இதில் பொட்டாசியம் இருக்குது. இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுக்கும் உருளைக்கிழங்கு அளவோடு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் வேக வச்சோ குழம்புல போட்டோ சாப்பிடலாம். எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடக்கூடாது. ஃபிஃப்த் ஒன் சொரக்காயும் பீர்க்கங்காயும் தான். சீசன் டைமில் மட்டும் கிடைக்கக்கூடிய காய் அப்படின்னா சொரக்காயும் பீர்க்கங்காயும் தான். இந்த சொரக்காயிலையும் பீர்க்கங்காயும் சாப்பிட்றதுனால அப்படி என்ன பலன் கிடைச்சிட போகுது அப்படின்னு அசாதாரணமாக இருந்துடாதீங்க. இதில் வெறும் நீர்ச்சத்து மட்டும்தானே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சொரக்காயும் பீர்க்கங்காயும் சாப்பிட்றப்ப அது செரிமானத்தை மேம்படுத்தும். குடலோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. 60 வயசுக்கு அப்புறமா வரக்கூடிய மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கும் சுரக்காயும் பீர்க்கங்காயும் உதவியாக இருக்கும். கிராமங்கள்லாம் இந்த சுரக்காயும் பீர்க்கங்காயும் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் இதை ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். குறிப்பு: காய்கறிகளை நறுக்கிறதுக்கு முன்னாடி தான் கழுவணுமே தவிர நறுக்குனதுக்கு அப்புறமா தண்ணியில் ஊற வைக்கிறதோ நறுக்குனதுக்கு அப்புறமா கழுவவோ கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா காய்கறியில் இருக்கக்கூடிய முழு சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போயிடலாம். செகண்ட் ஒன் என்னென்னா, காய்கறிகள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து சமைங்க. தேர்ட் ஒன், காய்கறிகளை நறுக்கி ரொம்ப நேரம் வைக்காமல் நறுக்கிய உடனே சமைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஃபோர்த் ஒன்,
காய்கறிகளை அதிகமாக வேக வைக்கவோ எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடவோ கூடாது. 5th ஒன், தினைக்கும் பச்சை, மஞ்சள், சிவப்பு அப்படின்னு 3 நிற காய்கறிகளையும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் 60 வயசுக்கு அப்புறமா கட்டாயம் சாப்பிட வேண்டிய காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி இந்த காய்கறிகளை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.